ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி அவல் வச்சு ரொம்பவே ஹெல்த்தியான அதே டைமில் சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக நம்ம இதை செஞ்சிடலாம். இது நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்ல வெளியே கிறிஸ்பியாக உள்ள நல்ல சாஃப்டாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். செய்யவும் ரொம்ப சுலபம் தான். 10 நிமிஷம் தான் ஆகும் இது செய்கிறதுக்கு. வாங்க இப்போ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துருக்கிறேன். இதில் 250 ml கப்பில் 1 கப் அளவு அவல் எடுத்துருக்கிறேன். நான் இங்கே வெள்ளை கலரில் இருக்கிற நைஸ் அவல் தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த அவல் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இதில் தண்ணி சேர்த்து இதை ஒரு 2 நேரம் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கழுவுனதுக்கப்புறமா அவலை இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் புளிஞ்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும், நல்லா அந்த மாதிரி புளிஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை கையை வச்சு நல்லா ஒருக்கா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு நைஸ் அவல் எடுத்துருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் மேஷ் பண்ணி எடுக்கிறதுக்கு. நீங்கள் ஒருவேளை கெட்டி அவல் எடுத்தீங்க அப்படின்னா 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா செய்யுங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நான் மேஷ் பண்ணி எடுத்துட்டேன். இது கூடவே ஓரளவுக்கு மீடியம் சைஸில் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சுட்டு தோலெல்லாம் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி காய் துருவம்லாம் அதில் துருவி எடுத்துருக்கிறேன். நீங்கள் துருவுறதுக்கு பதிலாக மேஷ் பண்ணி கூட எடுத்துக்கலாம். கட்டி எதுவும் இல்லாமல் சாஃப்டாக மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இது கூடவே வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஓரளவு சின்ன சைஸில் உள்ள வெங்காயம் ஒன்று இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். அடுத்ததாக கேரட் சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸில் ஒரு கேரட் இந்த மாதிரி துருவி சேர்த்துருக்கிறேன். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவு வத்தல் தூள் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தக்கன கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துருக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறமா மல்லி இலை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். இப்போது எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்ததுக்கப்புறமா தண்ணிலாம் எதுவும் சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம சேர்த்துருந்த உருளைக்கிழங்கு அவல்லையே ஏற்கனவே கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். அதனால கண்டிப்பாக தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்ததாக இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கிறேன். இது நமக்கு ஒரு நல்ல ஒரு பைண்டிங் கொடுக்கும். இப்போ இதுவும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த டைம்லையும் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. சேர்க்காம தான் நம்ம கலந்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது கையில் ஒட்டுது அப்படின்னா கொஞ்சமாக கையில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு பிசைஞ்சு எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு சின்னதாக ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இதில் 1/4 கப் அளவு மைதா மாவு சேர்த்துருக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவு எள்ளு சேர்த்துக்கலாம். எள்ளு ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக வத்தல் பொடி கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு கஸ்தூரி மேத்தி சேர்த்துருக்கிறேன். இது நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். உங்கள் கையில் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா அதுக்கு பதிலாக கொஞ்சமாக மல்லி எல்லாம் சேர்த்துக்கோங்க சின்னதாக கட் பண்ணி. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இதை கரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம், அதே மாதிரி ரொம்ப திக்காகவும் இருக்க வேண்டாம். நல்லா கொஞ்சமாக நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், உங்களுக்கு பார்த்தா தெரியும். அடுத்ததாக இப்போ ஒரு சப்பாத்தி கல் எடுத்துருக்கிறேன். இதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் நம்ம ஏற்கனவே மாவு பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை இந்த மாதிரி கையை வச்சு ப்ரெஸ் பண்ணி ஒரு ஷேப்க்கு எடுத்துக்கலாம். இது போல் நிறைய வெரைட்டியான ஸ்நாக்ஸ் ரெசிபி, ஹெல்த்தி ஸ்வீட் ரெசிபிலாம் நம்ம சேனலில் இருக்குது. அதோட லிங்க் எண்ட் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன். சேனலையும் விசிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா ரோலிங் பின் வச்சு கூட ஒருக்கா அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துருக்கிறேன். நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி எடுக்கும்போது ரொம்ப நைஸாக ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் திக்னஸ் இருக்கிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி நம்ம ஒரு ஈவனான ஒரு ஷேப்க்கு எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப் வேணுமோ அந்த ஷேப்க்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை திருப்பி ஒருக்கா கூட உருட்டி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம், வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ நான் இதை ஒரு 6 பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு என்ன ஷேப் ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா அந்த சப்பாத்தி கல்லேருந்து எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நம்ம ஏற்கனவே ஆயிலெலாம் அப்ளை பண்ணி தான் வச்சுருக்கோம். இது போலவே மீதி வந்திருந்த மாவையை நான் உருட்டி எல்லாத்தையும் சேர்த்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு சூடாக ஒரு பேனில் ஆயில் எடுத்து வச்சுருக்கிறேன். ரொம்ப எண்ணெயும் இந்த ரெசிபிக்கு சேர்க்க வேண்டாம், குறைவான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஸ்நாக்ஸை இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே மைதா மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த கலவையில் இந்த மாதிரி ஒருக்கா நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. டிப் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்.
ஃப்ளேம் பார்த்திங்கன்னா சிம்மில் கண்டிப்பாக வைக்கக்கூடாது. நம்ம இதில் சேர்த்துருந்த உருளைக்கிழங்கு ஏற்கனவே வெந்தது தான். அவல் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. அதனால ஓரளவு மீடியம் டு ஹை ஃப்ளேம் அந்த மாதிரி மாற்றி மாற்றி வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வந்து ஒரு கோல்டன் கலருக்கு வரணும். அந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நல்லா எல்லா பக்கமும் திருப்பி மாற்றி போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அப்போ தான் எல்லா பக்கமும் நமக்கு ஈவனாக ஃப்ரை ஆகி வரும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கு. மறுபக்கம் நான் வந்து திருப்பி போட்டிருக்கிறேன். நம்ம இதில் சேர்த்துருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் தான். செய்யவும் அதிக டைம் எடுக்காது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் நல்லா ஒரு கோல்டன் கலருக்கு ஃப்ரை ஆகி வந்துட்டு இப்போ நம்ம இதை வந்து எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். பார்த்திங்கனாலே தெரியும் நல்ல கிறிஸ்பியாக இருக்குது. இது போலவே நம்ம எல்லா ஸ்நாக்ஸும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரெசிபி அவலில் தான் செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. அந்தளவு டிஃப்ரெண்ட்டாக நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ரொம்பவே பார்க்க சூப்பராக இருக்குது. அந்த மாதிரி டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். வெளியே கொஞ்சம் கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்டாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். கெச்சப்போட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சும்மா சாப்பிட்றதுக்குமே அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். அவல் வச்சு இதுவரை இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்யலைன்னா ஒரு முறை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.